வெள்ளை கொம்பன் விநாயகனது பேரொரு கருணையினாலே வாழ்க்கையிலே அனைத்து செல்வங்களும் நிறையட்டும். நமது காஸ்மோ வியூ நேயர்களுக்கு அடியேனது பணிவான வணக்கங்கள். ஐயா, செல்வம் பெருக வேண்டும், வாழ்க்கையில் வற்றாத ஒரு நன்மைகள் நிலைக்க வேண்டும் என்று நாங்கள் சுற்றாத கோயில் இல்லை, செல்லாத இடம் இல்லை. கற்றோருக்கும் நல்லோருக்கும் அருள் புரியும் அந்த ஈசன் ஏன் இன்னும் எங்களுக்கு அருள் புரிய தாமதம் செய்கின்றான் என்று கதறிக்கொண்டிருக்கிறீர்கள். கவலை இனி வேண்டாம். எனவே தான் இனிவை மலர வேண்டும் என்று அந்த பாலமுருகன் உங்களின் பேரொரு கருணையினாலே நான் உதவுகிறேன் என்று சொல்லி அகத்தியனுக்கு மொழிகளை உரைக்கின்றான். அகத்தியர் ஒரு முறை கேட்கின்றார், ஐயா பாலமுருகா, முத்துக்குமரா, வடிவேலா, சண்முகா, குஹா, கந்தா, கடம்பா, கார்த்திகேயா, கலியுகத்திலே மனிதர்கள் எத்தனையோ கர்மாக்களை செய்து விடுகிறார்கள். செய்ததாலே செல்வம் இல்லை என்று கதறுகின்றனரே, இதற்கு ஒரு வழி இல்லையா, மாற்று இல்லையா என்றெல்லாம் கேட்டார். உடனே முருகன் சிரித்து கொண்டே சொன்னான், ஐயா, இந்திரனின் மருமகன் யான், அந்த மகாவிஷ்ணுவோடைய மருமகன் யான். எனவே என் மாமியாராகிய மகாலட்சுமி எவ்விதமேனும் நான் சொன்னால் அந்த மொழிக்கு மறுப்பு சொல்லுவது கிடையவே கிடையாது. கலியுகத்திலே மக்கள் உணர வேண்டிய ஒரு பெரும் தத்துவம் உண்டு. சுக்குக்கு மிஞ்சிய மருந்தும் இல்லை, சுப்பிரமணியத்துக்கு மிஞ்சிய தெய்வமும் இல்லை என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். எத்தனையோ வகையிலே முருகனை வழிபடுகிறார்கள். எனினும் இதிலே ஒரு அதிரகசிய முறை ஒன்று உண்டு தெரியுமா என்றார். அகத்திய பெருமான் சொன்னார், ஐயா, உன்னை பத்தி நான் எப்படியா சொல்ல முடியும்? முருகா அப்படின்னு சொன்னா முகுந்தன், ருத்ரன், கமலாலயன் என்று 3 நிலைகளிலும் அருள்பவன் நீ. வேண்டத்தக்கது அறிவோய் நீ, வேண்டியது அனைத்தும் தருவோய் நீ, முருகா வித்தகா என்றெல்லாம் போற்றினார். உடனே முருகப்பெருமான் சொன்னார், என்னுடைய வடிவங்களிலே பாலமுருகன் என்ற ஒரு வடிவம் உண்டு. அந்த பாலமுருகன் என்று சொல்லக்கூடிய வடிவத்திலே பாலா என்ற வார்த்தையை திருப்பி போட்டால் லாப என்று வரும். ஒருவனுக்கு நிலைக்கக்கூடிய செல்வம், நிலையான செல்வம், பெற்ற தாயினும் சால பறிந்து அருளக்கூடிய சிவமாகிய நிலையில் நான் அருளக்கூடிய செல்வத்திற்கான வழிமுறையை உற்றதொரு காலத்தே உரியதொரு காலத்தே உன்னிடம் யாம் உரைக்கின்றோம். என்னன்னா, இஞ்சி அப்படின்னு ஒரு பொருள் இருக்கு தெரியுங்களா? வீட்டுல இஞ்சி இருக்கு. நாம் எப்பொழுதுமே ஒரு பொருள் எளிமையாக கிடைக்கிறது என்று சொன்னால் அதை மதிப்பது கிடையாது. அப்போ அந்த எளிமையாக கிடைக்கக்கூடிய பொருளானது இஞ்சி. இந்த இஞ்சி என்பது சனீஸ்வரரின் தோஷத்திற்கு பெரும் மருந்தாக அமைகிறது. நீங்க எடுத்துக்கணும், ராசியிலே காலபுருஷ தத்துவத்திலே 7ஆம் இடத்திலே துலாத்திலே இங்கே சனீஸ்வரர் உச்சமடைகிறார். அப்படின்னா என்னங்க? நாம உறவு நிலைகள்ன்றோம். 7ஆம் இடத்துல சனீஸ்வரருக்கு திக்பலம் பெற்று விடுகிறார்ன்றோம். நாம் ஒருவருடன் தொடர்பு கொள்ளும் பொழுது ஜாயிண்ட் வெஞ்சர், பார்ட்னர்ஷிப், திருமணம் எல்லாமே 7ஆம் இடம்தான். அந்த சனீஸ்வரன் உச்சமடைந்து விடுகிறான். உச்சமடைஞ்சிட்டான்னு சொன்னா நம்ம கர்மா உச்சமடைந்து விடுகிறது. சுக்கிரனின் வீட்டிலே சனீஸ்வரன் உச்சமடைகிறான். ஆனால் சனீஸ்வரரின் வீட்டிலே செவ்வாய் என்று சொல்லக்கூடிய முருகன் மகரத்திலே உச்சமடைகிறான். இங்கதான் இஞ்சியை மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும். இஞ்சி என்று சொல்லக்கூடியது சர்வ பித்ரு தோஷ சாப தோஷங்களை நிவர்த்தி செய்யக்கூடியது என்பது முன்னோரின் கருத்து. ஒரு காலத்துல கிராமத்துல இஞ்சி மரப்பான ஒரு மிட்டாய் விற்கும், ஞாபகம் இருக்குங்களா? நாம் இப்போதெல்லாம் சாப்பிடுறது கிடையாது. சீனர்கள் இப்பொழுதும் இஞ்சி மிட்டாய் என்று ஒன்றை வாங்கி சாப்பிடுகிறார்கள். செல்வம் நிறைந்துத்தான் இருக்கிறது. முருகனது வழிபாட்டிலே, முத்துக்குமரனது வழிபாட்டிலே எடுத்தவுடன் எந்த ஒரு வழிபாட்டாக இருந்தாலும் முருகனை தியானிக்கும் முன் விநாயகனை ஒரு முறையாவது பெயரை சொல்லிவிடுங்கள். ஓம் கம் கணபதையே நமஹ ஒரு 9 முறை சொல்லிவிடுங்கள். பிறகு விநாயகனுக்கு தெரிந்த, உங்களுக்கு விநாயகருக்கு உங்களுக்கு தெரிந்த பாட்டை சொல்லலாம். விநாயகர் அகவல் அல்லது விநாயகர் காரிய சித்தி மாலை, ஏதோ ஒன்று சொல்லுங்க. இதெல்லாம் ஒரு 10 நிமிஷம் சொல்லிவிட்டு முருகப்பெருமானுக்கு நீங்கள் வருகிறீர்கள். நான் சொல்லக்கூடிய மந்திரம் ஓம் சௌம் சுப்பிரமணியாய நமஹ, இதை சொல்லிவிடுகிறீர்கள். ஒரு 3 முறையோ 9 முறையோ சொல்லிவிட்டு நான் அந்த கணபதி மாலா மந்திரம் என்று ஒன்றை சொல்லுகின்றேன். உங்களால சொல்ல முடியுமான்னு பாருங்கள். எடுத்து இதை பிளே பண்ணிடுங்க. ஓம் ஐம் க்ளீம் சௌஹு சக்திதராய ஓம் நங் மங் சிங் வங் யங் லம்போதராய ஹரீம் ஹ்ரீம் ஸ்ரீம் சுப்பிரமணியாய சரவணோத்பவாய ஹிரண்யோத்பவாய க்ளீம் சர்வவஸ்யாய தன ஆக்ருஷ்ய தம்பம் ஹம் ஜும்
சம் சம் அதிஷ்ட தேவதாய ஷண்முகாய சர்வதோஷ நிவாரணாய சர்வ கிரகதோஷ நிவாரணாய சிவாய சிவதனயாய இஷ்டார்த்த பிரதாயகாய கம் கணபதயே க்ளௌம் ஷம் சரஹண பவாய வசி வசி. இது ஸ்ரீ சுகர் அருளிய கணபதி மாலா மந்திரம்னா வந்துடும். வந்ததுக்கு அப்புறம் இதை ஒரு 3 தடவையோ 9 தடவையோ சொல்லிட்டு ஒரு இஞ்சி ஸ்லைஸ், அப்படியே இஞ்சி தெரியும் இல்லைங்களா சாதாரண, அது தேனை கலந்துக்கோங்க. மகாலட்சுமியோட தத்துவம் இஞ்சின்னு சொன்னா அது செவ்வாயை நமக்கு மேஷத்தை வலியுறுத்தக்கூடியது. ஜோதிடப்படி முருகனை மனசார வணங்குறீங்க. ஏனென்று சொன்னால் முருகன் ஆளக்கூடிய வீடு என்பது 2. என்னங்க, 1 மேஷம், இன்னொன்று நமது விருட்சிகம். மேஷம் என்பது நெருப்பின் வீடு, விருட்சிகம் என்று சொல்லக்கூடியது நமக்கு நீரின் வீடு. 2மே முருகனுக்குரியது. லக்னம் என்பதும் நாம் தான் காலபுருஷ தத்துவத்தில். 8ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய விருட்சிகம் திடீர் லாபம், திடீர் அதிர்ஷ்டம், பணம் இதெல்லாம் குறிக்கும். முருகனிடம் வச்சுக்கிறீங்க. முருகா, நான் சொல்லக்கூடிய வடிவம் பாலமுருகன். பாலமுருகனை ஒரு 5 நிமிஷம் நினச்சிக்கிட்டு, எங்கள் வாழ்க்கையிலே பெரும் லாபம் வேண்டும், ஏதோ ஒரு வகையிலே பித்ரு தோஷம் எங்களிடம் இருந்தால் எங்கள் பித்ருக்கள் எங்களை மன்னித்து விட வேண்டும். குலதெய்வ தோஷங்கள் சாபங்கள் இருந்தால் எங்கள் குலதெய்வம் என்னை மன்னித்து விட வேண்டும். வாரத்தில் ஒரு தடவையான இதை செய்துட்டுக்கே வாங்க. ஒரு 5 வாரம் இல்லது 9 வாரம் மாற்றங்களை முருகன் பெருமளவு தந்து விடுவான். மற்றொரு நிலையிலே பெரும் செல்வம் பெருக வேண்டும் என்று எல்லாருக்கும் ஆசை இருக்கும். இந்த ரேவதி நட்சத்திரம் என்பது பெண் யானையை சொல்லக்கூடியது. அந்த காலத்துல மன்னர்கள் யானையில் பயணம் செய்திருப்பார்கள். இப்போ யானைன்னு சொன்னா எதை சொல்லலாம்? ஒரு காரை சொல்லலாமா? எஸ்யூவி லக்ஸரி காரை சொல்லலாம். வானத்துல இருக்கக்கூடிய மிகப்பெரிய விமானங்களான போயிங் மாதிரி ஒரு பெரிய பிரம்மாண்டமான விமானத்தை கற்பனை பண்ணிக்கோங்க. இல்ல கப்பல்ல சகல வசதிகளும் இருக்கக்கூடிய இந்த வெசல்னு சொல்றாங்கல்ல, அப்படியே ஆடம்பரமான லக்ஸரி. இதெல்லாம் உங்களுக்கு என்னென்ன தோணுதோ அத்தனையும் கற்பனை பண்ணி பாருங்களேன். இதையெல்லாம் ரேவதி நட்சத்திரத்துடன் ஒப்பாக சொல்லுவார்கள். அதுல சுக்கிரன் எப்பொழுது பயணம் செய்கிறது அப்படின்னு பார்க்கணும். இதுல சொல்லுவான், வைத்தியன் நாடி பார்ப்பான், ஜோதிடம் சாரம் பார்ப்பான்னு. அது இந்த வருஷம் மே 15 இருந்து மே 30 வரைக்கும் வரும். கரெக்டா நோட் பண்ணிக்கிட்டீங்கன்னா அந்த நேரத்திலே மகாலட்சுமிக்கு பிடித்தமானது. மகாலட்சுமிக்கு என்னங்க பிடிக்கும்? ஓம் வில்வப்பிரியாயை நமக, ஓம் ஸ்ரத்தாயை நமக. ஸ்ரத்தாயினா கவனத்துடன் இருக்கணும். ஓம் விபூத்தியை நமக, நெத்தியில திருநீர் இருக்கணும். அப்பொழுது நெற்றியில் திருநீர் இட்டுக்கொண்டு மகாலட்சுமிக்கு வில்வத்தாலோ தாமரையினாலோ அல்லது ரோஜா பூ போன்ற மலர் மாலைகளினாலோ இவையெல்லாம் இயலாது என்று சொன்னாலும் அந்த காலகட்டத்திலே மகாலட்சுமியை மனசிலே கற்பனை பண்ணிக்கோங்க. சர்வ அலங்காரத்துடன், அதாவது இறைவனுக்கு பூமாலை சாற்ற இயலவில்லை என்று சொன்னாலும் பாமாலை சாற்றினாலும் அவள் அருள்வாள். ஓம் மகாலட்சுமிச்ச வித்மஹே மகாதேவி ச தீமஹி தன்னோ லக்ஷ்மி பிரச்சோதயாத் என்று சொல்லக்கூடிய வகையிலே அந்த மகாலட்சுமியை ஓம் விஷ்ணு பத்னியை ச வித்மஹே மகாதேவியை ச தீமஹி தன்னோ லக்ஷ்மி பிரச்சோதயாத். அம்மா மகாலட்சுமியை பேசும்பொழுதே வார்த்தை எப்படி தடுமாறுது பார்த்தீங்களா? மகாலட்சுமியை மீண்டும் மீண்டும் மனசுல கற்பனை பண்ணிக்கோங்க. அது மெயினா எப்பங்க கற்பனை பண்ணணும்? கரெக்டா ரேவதி நட்சத்திரத்துல சுக்கிரன் போகும்போது, அதையும் வியாழக்கிழமையில மட்டும் அந்த சமயத்துல மகாலட்சுமியை வழிபட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவ வழிபாட்டுக்கு ஒரு பன்னீரையான வாங்கி கொடுத்துருங்க. வாழ்க்கை அதற்கு பிறகு வேற ஒரு பிரம்மாண்டத்தை காண்பிக்கும். எங்க தொட்டாலும் வெற்றின்னு சொல்றாங்க பாத்தீங்களா சிலர் பிலிம் ஃபீல்ட்ல. எதை செஞ்சாலும் படம் ஹிட் ஆகுது சார். ஆமாங்க, உங்க வாழ்க்கை ஹிட் ஆயிடும். நீங்கள் உங்கள் இலக்கை இலக்குமியின் அருளால் அடைந்து விடுவீர்கள். அனைத்தும் சுபமே. சிவ சிவ.